Hello friends, in the series of videos நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நம்ம GS paper 4 ஆன்சர் எப்படி எழுதுறதுன்னு நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னா நம்ம கோட் பேஸ்ட் क्वेश्चन எப்படி எழுதுறது அந்த கோட் பேஸ்ட் क्वेश्चन philosophy based எழுதணுமா எப்படி எழுதணும் சோ அத தான் நம்ம இந்த வீடியோல எல்லாம் பார்த்துட்டு வரோம் and அத நான் திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கேன் கோட் பேஸ்ட் philosophy based question கிடையாது UPSC ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா it is always question based on examples and illustrations from everyday life and நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுல இருந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் ஒரு எக்ஸாம்பிள் இந்த இதுல என்ன பார்க்க போறோம்னா if a country is to be corruption free and become a nation of beautiful minds I strongly feel there are three key societal members who can make a difference father mother and teacher Dr. Abdul Kalam so இந்த கோட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது யூபிஎஸ்சியில் இன்னொரு ரொம்ப முக்கியமான இந்த கோட் விஷயத்தை நம்மளுக்கு சொல்லுது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்காங்க டைரெக்டாக கேட்டிருக்காங்க இதே கோட் சிமிலர் இல்லை இதே கோட் கேட்டிருக்காங்க அண்ட் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டின் நல்லா எழுதலாம் ஸோ அந்த இதை வச்சுட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இந்த கோட் பேஸ்ட் கொஸ்டினை எப்படி எழுதுறது இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா டீச்சர் இவங்க இதுக்கு கரப்ஷன் ஃப்ரீ வேர்ல்டு எப்படி கொடுப்பாங்க ஸோ இது பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஒரு மனிதன் அவனோட வளர்ப்பில் தான் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க பட் ஆன்சரை வந்து அப்படி எழுதிடக்கூடாது ஆன்சரில் வந்து நம்ம ஒரு விஷயமா எழுதணும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எழுதணும் ஒரு கீ பாயிண்ட்ஸ் எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் அண்ட் மதர் இவங்க வந்து என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஒரு ப்ரொடக்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் எத்திக்கல் சிட்டிசனை உருவாக்குறதுக்கு ஸோ தட் அவங்க கரப்ஷனை ரெடியூஸ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த ஆங்கிளில் தான் யோசிக்கணும் எப்படி உங்களுக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் ஆர் எப்படி ஒரு மனிதனை உருவாக்கலாம் ஸோ தட் அவன் வந்து கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டிக்கு வழிவகுப்பாங்க இதுதான் இந்த கொஸ்டின் ஸோ அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் ஒன்று எழுதலாம் வேல்யூ சிஸ்டம் கொடுப்பாங்க நல்லா படிக்கணும் அவர் நல்லவனாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது அவர் பாட்டி கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் நம்மளோட ஸ்டோரிஸில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டோரிஸ்லேயும் இது இருக்கும் அவர் வீரம் இருக்கும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணுன்ற அதாவது அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வெறும் ஸ்டோரி கிடையாது அதில் ஒரு மோட்டிவேஷ்னல் வேல்யூ சிஸ்டம் இருக்கும் அந்த வேல்யூ சிஸ்டமை தான் நம்ம இம்பைப் பண்ணுறோம் ஒன்ஸ் இம்பைப் பண்ணிட்டோன்னா ஒரு நல்ல சிட்டிசனை உருவாக்கிடலாம் ஆர் இன்னொரு நீங்கள் யோசிக்கலாம் ரோல் மாடல்ஸாக இருக்கலாம் அதாவது அப்பா எப்படி இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க இதை பார்த்து தான் பசங்க வளருவாங்க ஸோ அவங்க ரோல் மாடல்ஸாக ஒரு கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டிக்கு இருந்தாங்கன்னா நம்மளும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இன்னொன்று டிசிப்ளின் இந்த டிசிப்ளின் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது சைக்காலஜியில் கூட ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் ஒரு விஷயம் கரெக்டாக செய்யும் போது இன்சென்டிவைஸ் பண்ணலாம் ஒரு விஷயம் தப்பாக பண்ணும்போது நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணணும் ஸோ ஒரு சைல்டு வந்து ஏதோ கிளாஸில் சின்னதாக ஏதோ செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இமீடியட்லி அதை ஓவர் லுக் பண்ணாமல் அது என்னன்னு நம்ம ப்ராசஸ் பண்ணணும் உடனே அடிக்கிறது தப்பு அந்த கார்பரல் பனிஷ்மெண்ட் வந்து தப்பு பட் அடிக்கிறதுக்கு பதிலாக யூஸ்வலாக நான் அதை தான் பார்த்துருக்கேன் ஸோ நான் 80s 90s கிட்ட நான் ஸோ இந்த சென்ஸ் வந்து அந்த டைமில் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா அடித்து நான் பார்த்துருக்கேன் அடிக்கிறதுனால ஒரு பெரிய டிசிப்ளின் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்கள கரெக்டான பாதையில் உட்காந்து சொல்லி திருத்தி செய்ய வைக்கிறது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தோணுது இப்போ நீங்கள் அதை எழுதலாம் அண்ட் கைடன்ஸாக இருக்கலாம் அதாவது கைடன்ஸ்னால் இப்போ ஒரு ஆஃபீஸில் கரப்ஷன் கேஸ் வருதுன்னு வச்சுப்போம் அப்போ எப்படி இதை சமாளிக்கிறதுன்றதுக்கு ஒரு பெரிய அதாவது ஒரு மென்டார் மாதிரி இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணலாம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறையா ஒரு ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க அவங்க ஆஃபீஸர்ஸ் இப்போ இங்கே கரண்ட் ஆஃபீஸர்ஸு இதுக்கு முன்னாடி ஆஃபீஸர்ஸ் கூட அவங்களுக்கு இப்படிலாம் ஒரு சம்பவம் வரும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட தான் அவங்க பேசியிருக்காங்க ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எவ்வளோ வேல்யூ சிஸ்டம் கொடுக்குறாங்க ரோல் மாடலாக இருக்கிறாங்க டிசிப்ளின் பண்ணுறாங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் அவங்க செஞ்சு கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குறாங்கன்னு நம்ம எழுதலாம் அண்டு நெக்ஸ்ட் டீச்சர் எப்படி வராங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள் எனக்கு இருந்த இப்போ நிறையா டீச்சர்ஸ் கிடையாது சில டீச்சர்ஸ்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க
இருக்காங்க. எனக்கு வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நெப்போலியன் அவர் எப்படி இருந்தார், ஒரு ஸ்டாலின், ஆர் எல்லாரும் இவங்க பண்ண கரெக்டு தப்பு ரெண்டுத்தையும் பேசுவாங்க. அவங்க வந்து இவங்க பண்ண கரெக்டை மட்டும் பேச மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு லெனின் நிறைய எக்ஸாம்பிள் எங்கள் சோஷியல் ஸ்டடீஸ் மேடம் எங்களுக்கு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோரிஸ் சொல்லும் போது இவங்க எல்லாம் நம்ம ஆர் ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்கிறது, இப்போ நம்ம கிளாஸில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஹிஸ்ட்ரி வந்து வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, மார்க் மட்டும் இல்லை, இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் வேல்யூ இன் இட். ஸோ அதில் இருக்கிற லீடர்ஸ் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்க நம்மளோட ஃப்ரீடம் மூவ்மெண்ட், 4 fathers and 4 mothers, அவங்க எப்படி இந்த மூவ்மெண்ட்டை லீட் பண்ணி ஒரு கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டிக்கு யோசிச்சாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஆர் நீங்கள் நல்லா யோசிக்கலாம், டீச்சர்ஸ் வில் பி பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம வந்து இந்த கோட் சொன்ன டாக்டர் அப்துல் கலாம்லேயே எடுத்துக்கலாம். அவரோட லைஃப்பை நீங்கள் கோட் பண்ணலாம். அவரோட லைஃப் ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர், அதை பார்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் அவரை பார்த்து எத்தனை பேர் மோட்டிவேட் ஆகிருக்குன்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வே ஃபார் கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டி. ஆர் நீங்கள் இன்னொரு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங். என்னோட டீச்சர்ஸ்லாம் இதில் ரொம்ப பெரிய பங்காக இருந்தாங்க. இந்த சென்ஸ் வந்து காலையில் அந்த ஜனகணமன ப்ரேயரில் சொல்கிறேன், அது பாடும் போது த ஃபீலிங் தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் திஸ் கண்ட்ரி, அதுதான் மோட்டிவேட் ஆக்கிச்சா யூபிஎஸ்சி படிக்க வர்றதுக்குன்னெலாம் எனக்கு தெரியல. பட் ஆல் தட் பிளேட் தான் எனக்கு தோணுது. சின்ன வயசில் நம்ம செய்கிற எல்லா விஷயமும் அது வந்து அப்படியே மறந்து போயிடுறதில்ல. அங்கே நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை தான் நம்ம கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். வி ஆர் ஜஸ்ட் மியர்லி கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ்ன்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. அந்த கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால தான் புத்தா சொல்லுவார் ரைட் திங்கிங் ரைட் நாலேஜ் அப்படின்னு. ஸோ ரைட் திங்கிங் ரைட் நாலேஜ்னால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, கற்றுக்குறீங்க, யோசிக்கிறீங்க, அதுவாகவே மாறுவீங்க. அதனால தான் காந்திஜி வந்து அந்த 3 குரங்கை வச்சு சொல்லுவார், கெட்டதை பார்க்காதே, கெட்டதை பேசாதே, கெட்டதை கேட்காதே அப்படின்னு. ஸோ நானும் அதை தான் சொல்லுவேன், டீச்சர்ஸும் அதை தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கும். அண்டு அதெல்லாம் செஞ்சால் நம்ம கரப்ஷன் ஃப்ரீ சொசைட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் மோர் தென் தட் இதெல்லாம் செஞ்சால் நம்ம GS4ல் நல்ல மார்க் எடுத்துடலாம். அண்ட் நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம இந்த மாதிரி GS4 பார்த்துட்ருக்கோம். வேறு ஏதாவது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் அந்த கமெண்ட்டில் போடுங்க, நம்ம பேசுவோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட் சேனல். அண்ட் ஆல்சோ நீங்கள் டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். And I will be happy to clarify the doubts. Thank you for watching. Have a good night.